ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சாரி லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து போட முடியல. வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து என்னால் போட முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஊருக்கு போயிட்டுருக்கும்போது வண்டிக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்னு ரோட் கிராஸ் பண்ணும்போது வந்து இடிச்சிட்டாங்க. நான் பொறுமையாக தான் போனேன். பட் அவர் வந்து ஏதோ அவசரத்தில் வந்து இடிச்சிட்டார் போல இருக்குது. தட் தேங்க் காட் வந்து ரொம்ப பெரிய அடிகள் எல்லாமே வந்து 2 சைடுமே இல்லை. அது வந்து ஒரு நல்ல விஷயம். இதிலேருந்து நான் என்ன உங்களுக்கு வந்து சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துல அந்த செகண்டில் வந்து நான் ஹெல்மெட் வியர் பண்ணல. பட் மற்றபடி நான் வெளியே எங்கெல்லாம் கிளம்புறேனோ அப்போ வந்து ஹெல்மெட் கண்டிப்பாக வியர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து சேஃப் பண்ணும். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா அவர் இடித்த வேகத்தில் நாங்கள் கீழே விழுந்துட்டோம். விழுந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கேருந்து மூக்குலேருந்து, ஏன்னா நான் வந்து நோஸ் பின்னும் போட்டிருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, சிவ்வுன்னு வந்து இந்த இடத்துல போயிட்டு ஏதோ அது என்ன அப்படின்னு அது வந்து பெயின் கிடையாது. பட் ஆனால் வேறு ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு. என்னால் வந்து அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக வந்து விழுந்த வேகத்திலே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அந்த டவுன் இறங்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது. அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்க்க உட்காந்துருக்கேன். தலையெல்லாம் பயங்கரமாக வந்து சுற்றிடுச்சு. ரொம்ப பயந்துட்டோம். அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக அகெயின் ஒசூர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் ஓகே அப்படின்னதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா விழுந்த அன்னைக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது, என்ன அடிபட்டிருக்கு அப்படின்றது எதுவுமே வந்து தெரியல. கேஷுவலாக அப்படியே தான் இருந்துச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் டே சண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நாங்கள் இப்படி விழுந்தோம். எந்த பக்கம் விழுந்தோமோ அந்த பக்கம் ஃபுல்லாக பெயின், கை கால் பயங்கரமாக பெயின். தட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. நம்ம தான் எவ்வளோ கவனமாக எவ்வளோ சேஃபாக நம்ம ட்ரைவ் பண்ணாலும் நமக்கு ஆப்போசிட்டில் வர்றவங்க அதே மைண்டில் இருப்பாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். ஓகேங்களா? எங்களை இடித்தவர் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ரிலேட்டிவ் தான். பட் அவங்க ஈவினிங் அவங்களோட ஒய்ஃப் வந்து எங்ககிட்ட பேசினாங்க. அவர் வந்து காலையில் கிளம்பும்போதே ரொம்ப அவசரமாக கிளம்புனாருமா. அவர் வந்து உங்களை பார்க்கவே இல்லை. அது ஏன்னா நடுவில் வந்து ஒரு லாரியும் வேற போச்சு. அவர் வந்து லாரியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்காரு. நீங்கள் முன்னாடி வந்தது அவர் கவனிக்கவே இல்லை, வேகமாக வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லவும் அது வந்து எப்படி அதை டைஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நானும் வந்து ரொம்ப பொறுமையாக தான் போனேன். ஏன்னா அந்த லாரி முன்னாடி போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது முன்னாடி கிராஸ் பண்ணி போகவும் தான் நான் பின்னாடி போனேனேவும். அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பேருமே வந்து நான் பார்த்துட்டு இண்டிகேட்டரும் போட்டேன். இண்டிகேட்டர் போட்டும் அவர் வந்து கவனிக்காமல் வேகமாக வந்து இடிச்சிட்டாரு. என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அவருக்கு அடிபட்டுருச்சு. பட் இருந்தாலும் வெளியே அடி இல்லை அப்படின்னாலும் உள்காயம்லாம் நிறைய இருக்குது. தட் அதனால தான் லாஸ்ட் வீடியோவில் வந்து பேசவே முடியல, ரெஸ்ட்டில் இருந்ததுனால. இதுதான் விஷயம். எல்லாருமே சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தட்ஸ் இட். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பெரிய அப்டேட் எல்லாமே ஒன்றும் கிடையாது. ஏன்னா என்டையர் வீக்கெண்டே வந்து ஸ்பாயிலாக போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய ஒர்க் இருந்தது. அதுவும் இல்லாமல் நிறைய கோல்ஸும் வந்து நான் இந்த வீக் வச்சுருந்தேன். பட் எல்லாமே வந்து ஸ்பாயிலாக போச்சு. நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயம் நடக்கும் இல்லையா? அதுவும் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிராணியெல்லாம் நல்லா சண்டே எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்கோம். இந்த வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் என்னென்னலாம் ஒர்க் பெண்டிங் இருந்ததோ அது எல்லாத்தையும் இனிமேல் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் வந்து, மற்றபடி பெரிய அப்டேட்ஸ்லாம் எதுவும் இல்லை. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நம்ம ஷாப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஜேஎஸ் மொபைல் கேக்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த வீடியோ வந்து நான் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வேறு என்ன, மற்றபடி ஆஸ் யூஷுவலாக எல்லா ஒர்க்கும் எப்படி போகுதோ அதுதான் போயிட்டுருக்கு. டெய்லரிங் கிளாஸு, ஆரி கிளாஸு, அந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு. எல்லாமே எண்டுக்கு வந்துச்சு. அதோட டிசைன்ஸும் நான் வந்து முடிஞ்ச இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அது பார்க்கவும் நான் கூட அந்தளவுக்கு டிசைனியாக வந்து இது வரைக்கும் நான் போட்டதில்லை. பட் ஆனால் அவங்க அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவேவும். நான் வீடியோ எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் யாராச்சும் ஏதாச்சும் கிளாஸஸ் லேர்ன் பண்ணும், எஸ்பெஷலி ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். நான் கனெக்ட் பண்ணுற எல்லா கோர்ஸஸும் வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான்.
அண்ட் தென் மற்றபடி இந்த ஸ்நாக்ஸ் சம்திங் ஆயில்ஸ் அதெல்லாமே வந்து போத் ஜெண்டர்ஸ்க்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். See you in the next video.